லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அரிசி சேர்க்காத தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 2 கப்பு சம்பா கோதுமை ரவை போட்டுக்கலாங்க. இது ஆரோக்கியமான காலை உணவுங்க. இதில் நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து நிறைய இருக்குதுங்க. கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. உடல் எடையும் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம 2 டைம் கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போது நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டுங்க. இதில் அந்த ரவை முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ சம்பா ரவை ஊற வச்சோம் பாருங்கள். அந்த ரவையை நம்ம போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் நம்ம சீரகம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நான் காஷ்மீரி மிளகா எடுத்துருக்கேங்க. ஒரு 4-5 மிளகா அதை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான 2 தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். இப்போ நைஸாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இப்படி தாங்க நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணும். ஏன்னா தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு சரியாக போயிடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கின்னு மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது தண்ணி ஊற்றிக்கினோடனே இதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த தோசைக்கு நம்ம சோடா, ஈனோ கூட போட தேவையில்லைங்க. புளிக்க வைக்க தேவையில்ல. நம்ம அரைச்ச உடனே நம்ம ஊற்றிடலாங்க. தோசை சூப்பராக வரும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எப்போவுமே நம்ம சம்பா கோதுமை ரவையில் உப்புமாவை தான் செய்வோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணுன்னா சீக்கிரம் செஞ்சிடலாங்க இந்த தோசை. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க தோசையை. இன்ஸ்டன்ட் சம்பா கோதுமை ரவை தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு கடல தேங்காய் சட்னி தாங்க நான் அரைச்சிருக்கிறேன். இந்த தோசைக்கும் சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்பவுமே நீங்கள் அரிசியை வச்சு தோசை செய்கிறதோட இந்த மாதிரி சம்பா கோதுமை ரவை தக்காளி தோசை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுகர்காரும் சரி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி காலையில் தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.